Sharmi style. இன்னைக்கு நான் எல்லா மரக்கறியும் போட்டு எப்படி கோதுமை ரொட்டி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போறேன். நான் எல்லாருமே plain ரொட்டி செய்வீங்க வந்து இது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். even ஸ்பைசியாயும் இருக்கும். நான் இதால 6 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன் இந்த கப்பால. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஓமான தண்ணி, தேங்காய் பூ, முருக்கம் இலை, கேரட், கொஞ்சம் பச்சை மிளகாய், cauliflower, Gova, கொஞ்சம் வெங்காயம். இன்னைக்கு வந்து நான் அல்ட்ரா கிரைண்டரில் தான் எப்படி மிக்ஸ் பண்ணி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் கையாலையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது மிஷின் இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளேயும் போட்டு செய்யலாம். வந்து நான் இன்றைக்கி இந்த அல்ட்ரா கிரைண்டரில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். கொஞ்சம் சால்ட், பேக்கிங் பவுடர் தேவையில்லை, நான் பேக்கிங் பவுடர் போடையில் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கிறேன். சால்ட்டை போட்டுட்டு முதல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய்ப்பு வந்து உங்களோட ஆப்ஷன், உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டா போடாமல் விடுங்க. தேங்காய் போட்டால் கொஞ்சம் சுவையாக இருக்கும். எல்லா மரக்கறியும் போடுங்க. உங்கள்ட்ட என்ன மரக்கறி இருக்கோ நீங்கள் எல்லா மரக்கறியும் போடலாம், வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாம் நல்லா குட்டிச்சாக சின்ன சின்னனா வெட்டி விடணும். அப்போ தான் உங்களுக்கு ரொட்டி தட்டுறதுக்கு சுகமாக இருக்கும். எல்லா மரக்கறியையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கேள் வேணுமென்றாலும் நீங்கள் கேள் போடலாம், கணக்க போடாமல் ஒரு கொஞ்சம் கேளும் போடலாம். வந்து முருக்கமிலையை போடைக்க கொஞ்சம் ரொட்டி சுட்டேக்கில் கொஞ்சம் நல்ல வாசமாயும் இருக்கும், ஒரு பிரிமான ருசியாக இருக்கும். வந்து நீங்கள் சம்பலோட சாப்பிட சுவையாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆயிட்டு இப்போ அல்ட்ரா கிரைண்டருக்குள்ள எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். நீங்கள் இதுக்குள்ளேயும் எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். நான் இதுலேயே மாவை எடுத்தபடியாக முதல் வந்து உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி காட்டியிருக்கிறேன். வந்து ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ண விடுங்க. என்ன திருப்ப மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விடுங்க. ஒரே தரமாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ ரொட்டிக்குள்ளே கேக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண அது வந்து சேரும் எல்லா மாவும் சேர்ந்து. நான் லைட்டான மோம் பவுடர் தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் லைட்டான மோம் பவுடரில் ரொட்டிக்குள்ளே வச்சிங்கன்னு சொன்னால் பேக்கிங் பவுடரோ ஆயில் ஒன்றும் தேவையில்லை. பாருங்க, நீங்கள் தண்ணி விட விட எப்படி கொஞ்சம் சேர்ந்து வருதுன்னு சொல்லி டோவா மிக்ஸ் பண்ணி கொண்டு வர பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 1 கப் தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டேன். இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. விட்டுட்டு இப்படி ஒரு கடியால் இங்கால தள்ளி தள்ளி விடுங்க. அப்போ தான் சேரும். வந்து பாருங்க அப்படி சேர்ந்து வருதுண்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த இதில் குழைக்க ரொட்டி வந்து நான் ஒரு கப் பிளேன் ரொட்டி செய்து பார்த்தேன்னா நல்லா இருந்தது. இதால் மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் கையால் வேணுமென்றாலும் கையால் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். எப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு குழைக்கல உங்களுக்கு தண்ணியோட அளவும் தெரியும், நீங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குறீங்கன்னு சொல்லி. பாருங்க சரியா, இதால் 1.5 கப் தண்ணி வந்திருக்கா. இந்த கப்பால் 1.5 கப் தண்ணி அளவு. எல்லாம் தண்ணியெல்லாம் விட்டுட்டு ஒரு 10 minutes வந்து இதை ரன் பண்ண விடுங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேரும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்ந்த பிறகு நீங்கள் ஒரு கட்டிங் போர்ட் ஒன்று எடுத்துட்டு வெளியில் அதை வச்சு ஒரு 5 minutes கையால் மசாஜ் கொடுங்க அந்த ரொட்டிக்கு. என்னென்னு சொன்னால் இந்த கையால் நீங்கள் குழைக்கேக்கில் வந்து கொஞ்சம் போம் இருக்கும். வந்து குழைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் விட்டுட்டு ரொட்டி சுட்டு பாருங்க.
நல்லா வரும் ரொட்டி. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிதாண்டு. 10 minutes ரன் பண்ண விடுவோம். மாவோட எல்லா மரக்கறியும் சேர்ந்து தண்ணியும் ரொட்டி எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டுது. இனி எடுப்பேன் வெளியில். இப்படி ஒரு கட்டிங் போட் எடுங்க. கட்டிங் போட் எடுத்து கொஞ்சம் ஆயில் பூசி விடுங்க. எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வெளியில் வரன் ஃபுல்லாக எல்லாம். பாருங்க அப்படி மிக்ஸ் ஆகிருக்கண்டு. என்ன தண்ணியாக இருக்கன்னு யோசிக்காதீங்க. தண்ணியாக இல்லை, அது ரொட்டி வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு அப்படித்தான் வரும். கையில் வந்து கொஞ்சம் ஆயிலை பூசிட்டு அந்த ரொட்டி மாவுக்கு ஒரு 5 minutes நல்லா மசாஜ் கொடுங்க. கையில் வந்து நான் ஆயில் பூசிட்டுருக்கேன். கையில் பாருங்க இப்படி நீங்கள் மசாஜ் கொடுங்க. வந்து பாருங்க அப்படி வருதுண்டு. எப்படி செய்யக்கலே தெரியுது வந்து மா வந்து எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு சொல்லி. பாருங்க நான் சும்மா தான் 2 தடவை இப்படி மசாஜ் கொடுத்தேன். வந்து பாருங்க எப்படி இருக்குண்டு. இதை வந்து ஒரு கவர் பண்ணி போட்டு அப்படியே 10 minutes விடுவோம். விட்டுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. பாருங்க நான் ரொட்டியை ஒரு 10 minutes தான் குழச்சிட்டு விட்டுனேன். இது எப்படி இருக்குண்டு. இப்படி வந்துருண்டா நல்லா புளிச்சிருக்குது 10 minutesலேயே. இனி வந்து நான் ஒரு ட்ரேக்கில் கொஞ்சம் ஆயில் விட்டு தடவி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் இப்படி ஒரு சின்ன சர்க்கிளாக எடுங்க. வந்து எப்போவும் பெரிய பெரிய இதாக எடுக்காமல் உங்களுக்கு கையில் நீங்கள் ஆயில் போடணுமெண்டா கையில் ஆயில் போடலாம். பாருங்க கையில் கொஞ்சம் ஆயிலை பிரட்டிட்டு இப்படி சின்ன சின்ன சர்க்கிளாக எடுத்து அதில் வையுங்க. வந்து ஒவ்வொரு சர்க்கிளாக வச்சுட்டு ஒரு 1/2 hour விடுங்க. விட்டுட்டு ரொட்டியை சுடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரொட்டி எல்லாத்தையும் மாவு எடுத்து சின்ன சின்ன போல் ஆக்கி வச்சுருக்கிறேன். நான் ஒரு ட்ரேயிலேயே 2 லேயராக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய பிளேட் எடுக்க தேவையில்லை. கீழே ஒரு லேயராக போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்க்ரீன் ரேப்பரை போட்டு வச்சுக்கிட்டு அடுத்த லேயரையும் போட்டிருப்பேன். அதால் அதுக்கு மேலால் இன்னொரு இதால் அப்படியே கவர் பண்ணி விடுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour சரியாக விட்டீங்கன்னு சொன்னால் காணும். அதில் 10 minutes நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னாலும் ஓகே. வந்து கன நேரம் விட தேவையில்லை. போட்டுட்டு நல்லா நான் மூடி விட்டுருக்குறேன். வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எத்தனை ரொட்டி வேணுமென்றாலும் இன்றைக்கி 2-3 சுட போகிறீங்கன்னா 2 சுட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டும் சுடலாம். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் சுட்டு காட்டுறேன்னு பாருங்க எப்படி இருக்குமாண்டு. மா புளிச்சிட்டு தான் பார்ப்போம். வாவ் நல்லா புளிச்சிருக்குது. நான் ஒரு ரொட்டி தட்டை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை பூசி வச்சுருக்கிறேன். வந்து இங்கே ஒரு ரொட்டி ஒன்று எடுப்பேன். சின்னனா இப்படி வச்சுட்டு சும்மா இப்படி தட்டி விடுங்க. தட்டிட்டு நீங்கள் வந்து ஆகலம் பெருசாக சுடணும் வேண்டியில் வந்து நீங்கள் சும்மா 2 பக்கமும் பாருங்க ரவுண்டாக தட்டி இருக்கிறேன். இப்படி தட்டிட்டு ஃப்ரைங் பேன் ஒன்று எடுங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. சும்மா லைட்டாக கணக்கு எண்ணெய் தேவையில்லை. வந்து இந்த சட்டி ஒட்டி பிடிக்காது. எண்ணெயை விட்டுட்டேன். ஃப்ரைங் பேன் வந்து சூடாகிட்டுது. அதில் நீங்கள் தட்டி வச்ச ரொட்டி எடுத்து போடுங்க. வெகட்டும் நல்லா. எப்பவும் ரொட்டியை வந்து நீங்கள் ஃப்ரைங் பேனில் போட்ட ஒரு 2 செகண்டில் மெட்ட பக்கம் திருப்பி விடுங்க. வந்து ஈவனாக குக் ஆகும். அந்த 2 சைட்டுக்கும் திருப்பி விடணும். ரொட்டியை வந்து நீங்கள் எப்பவும் திருப்பி விட்டீங்கன்னு சொன்னால் தான் நல்லா வடிவாக குக் பண்ணப்படும். 2 பக்கம் ரொட்டி நல்லா குக் பண்ணப்பட்டதுல பாருங்க ஒரு பிளேட்டில் மாற்றுவோம். எல்லா மரக்கறியும்
சேர்ந்து ரொட்டி எப்படி வந்திருக்குன்னு வேறுங்க. இதுக்கு நான் கொஞ்சம் சம்பல் செய்து வச்சுருக்கிறேன். அந்த சம்பலோட சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி சம்பல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோவில் போட்டிருக்கேன், வேணுமெண்டா அதை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.